டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து அது தொடர்பான விவரங்களை மத்திய அரசு நாடு முழுவதும் எடுத்துரைத்து வருகிறது. நேற்று பிரதமர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பாஜக சார்பில் நாடு முழுவதும் திரங்கா யாத்திரைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களை மே மாதம் 25ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரின் உரிமைக்காக பேசி வரும் திமுக அரசு எப்பொழுது செயலில் ஈடுபட போகிறது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை அவர் விளக்கியுள்ளார். வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் சிறுபான்மையினரின் உரிமையில் கை வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்படி இருக்க சிறுபான்மையினருக்கு ஒரு பாதிப்பு என்றால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என கூறி வரும் திமுக அரசு எப்போது செயலில் இறங்கப் போகிறது என காட்டமாக கேட்டுள்ளார். பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் பேசியதால் இபிஎஸ்க்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக திமுகவை இபிஎஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் ரகுபதி, பொள்ளாச்சி வழக்கு போல கோடநாடு வழக்கிலும் நீதி கிடைக்கும் என முதலமைச்சர் பேசியதால் எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தால் தான் நிதி கிடைத்ததாகவும், ஆனால் பிரதமரை தான் சந்தித்ததால் நிதி கிடைத்தது என இபிஎஸ் வாய்க்கூசாமல் பேசி வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். கோடை விடுமுறை மற்றும் சுப நாட்கள் வருவதால் சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குகிறது. சென்னை கேளம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு பேருந்து முனையங்களில் இருந்து வரும் 16ஆம் தேதி 694 பேருந்துகளையும் 17ஆம் தேதி 705 பேருந்துகளையும் இயக்க உள்ளதாக அறிவித்துள்ள தமிழக அரசு அதற்கான முன்பதிவை இணையதளத்தில் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியிருக்கிறது. பொள்ளாச்சி விவகாரத்தில் திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகளும் நாடகமாடுவதாக சீமான் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த தீர்ப்பினை பாதிக்கப்பட்ட பெண்களின் அண்ணனாக இருந்து வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற நினைத்த அதிமுக தற்போது தங்களால் தான் நீதி கிடைத்ததாக கூச்சம் இல்லாமல் பேசி வருவதாகவும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அதிகார புள்ளியை காப்பாற்ற நினைக்கும் திமுகவிற்கு பொள்ளாச்சி பற்றி பேச தகுதி இல்லை என்றும் சீமான் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் அறிவித்ததை காட்டிலும் கூடுதல் இழப்பீடு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை கடந்த 13ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்கியது. குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்றம் அறிவித்த தொகையை காட்டிலும் கூடுதலாக ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்புக்கு திமுகவோ அதிமுகவோ உரிமை கோர முடியாது என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொள்ளாச்சி சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தும் செயல் என குறிப்பிட்டார். இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை பாராட்டுவதாகவும், இந்த தீர்ப்பில் திமுகவோ அதிமுகவோ உரிமை கோர முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சாட்சியங்கள் பலமாக இருந்ததாலும் அரசு வழக்கறிஞர்கள் உறுதியாக நின்று வாதாடியதாகவும், இதனால்தான் தண்டனை கிடைத்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார்.
10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நாளை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகளும் பிற்பகல் 2 மணிக்கு +1 தேர்வுக்கான முடிவுகளும் வெளியிடப்படும் என்றும் இதனை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SMS சேவையின் மூலமும் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகி வரும் மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் நயன்தாரா இரட்டை வேடங்களில் நடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்மன் மற்றும் போலீஸ் அதிகாரி என 2 வேடங்களில் நயன்தாரா நடிப்பதாக கூறப்படுகிறது. நயன்தாரா நடிப்பில் இறுதியாக வெளியான டெஸ்ட் படம் போதிய வரவேற்பு பெறாததால் இந்த படத்தை நயன்தாரா பெரிதும் எதிர்பார்த்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.